காரணம், ஆண்டவர் தம்முடைய சத்துருக்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு நாள் வரும். அல்லேலூயா. அப்படி அவர் வெளிப்படுகின்ற நாள் வரும்பொழுது, நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற சகல சஞ்சலங்களும், நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிற சகலவிதமான ஸ்தோத்திரம், ஐயோ இது எப்படி மாறக்கூடும் என்று சொல்லி நீங்கள் சஞ்சலிக்கின்ற, பயப்படுகின்ற, பாரப்படுகின்ற சகலவிதமான பெரிய பர்வதங்களை போன்றிருக்கின்ற சகல காரியங்களும் தேவனால் அவைகள் இருந்த இடம் கூட தெரியாத அளவிற்கு தேவனுடைய பலத்த கரத்தினால் மாறும். அல்லேலூயா. என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வேதாகமத்திலே அநேக பரிசுத்தவான்கள் பலகீனப்பட்டு தங்களுடைய நீதியின் வாழ்க்கையை பிடித்து அந்த நீதியுள்ள வாழ்க்கைக்காக தங்களை கீழ்ப்படுத்திக் கொண்டார்கள். அவருடைய பலனோ குன்றினதும் மிகவும் ஸ்தோத்திரம் அற்பமானதும் மனிதர்களாய் தூஷிக்கப்பட்டவைகளுமாய் இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட தூஷிக்கப்பட்ட இடத்தில், பலகீனப்பட்டிருந்த இடத்தில் அவர்களுக்காக கிரியை செய்யும்படிக்கு அவருடைய நீதியின் வாழ்க்கைக்காக ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர்களோடு கூட இணைந்து செயல்பட்டிருக்கிறார். அப்படி இறங்கி செயல்பட்ட தேவன் தாங்கள் பார்த்து கலங்கின, தாங்கள் பார்த்து நம்பிக்கை இழந்த, தாங்கள் பார்த்து பயப்பட்டு கொண்டிருந்த சகல விதமான அவர்களை வேதனைப்படுத்தின, சஞ்சலப்படுத்தின, அவர்களை நீ மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி பயந்து கலங்கி நடுங்கி திகைத்திருந்த அதே இடத்தில் தேவன் தம்முடைய மகத்துவமான கரத்தை விளங்க பண்ணி அவர்கள் பலவீனங்களிலே அவர் வெளிப்பட்டார் என்று சொல்லி பார்க்கின்றோம்.